மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தற்கொலை செய்து கொண்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வெளிச்சத்துக்கு வரும் மாத்தளை மனித படுகொலை 154 எலும்புக்கூடுகளுக்கு பின்னால் நடந்த கொடூரம் அம்பலம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன தனது வீட்டில் வைத்து தற்கொலை செய்து கொண்டதாக இப்போது போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. மாதமே பகுதியில் இருக்கின்ற தனது வீட்டில் தனது உதவியாளருடைய துப்பாக்கியை பயன்படுத்திய இவர் தன்னுயிரை மாய்த்து கொண்டார் என்ற ஒரு விஷயமும், தற்கொலைக்கான காரணம் தனிப்பட்ட காரணங்களே அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போது போலீஸ் ஊடக பிரிவு அறிவிச்சிருக்கிறாங்க. CD ரத்நாயக் அவங்க பிரத்யோகமாக அவருக்கான துப்பாக்கி எதுவுமே அவர் பெற்றுக்கொண்டதில்லை. இவர் அவருடைய உதவியாளருடைய துப்பாக்கியை பயன்படுத்தியே இவ்வாறு தன்னுயிரை மாய்த்திருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியை இப்போது போலீஸ் ஊடக பிரிவு உறுதிப்படுத்தியிருக்கு. CD விக்ரமரத்ன 1963ஆம் ஆண்டு பிறந்தவர். கொழும்பு ஆனந்த கல்லூரியுடைய மாணவராகவும் பிறகு கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று 1986ஆம் ஆண்டுல தான் போலீஸ் சேவையில ASP தரத்தில் அவர் பணியை ஆரம்பித்தார். அதுக்கான நியமனம் தான் வழங்கப்பட்டது. முதுமணி பட்டத்தையும் நிறைவு செய்திருந்தார். 2019 ஏப்ரல் முதல் 2020 நவம்பர் வரைக்கும் பிரதி போலீஸ் மா அதிபராக பணிகளை தொடர்ந்தவர். 2020 நவம்பர் 20ஆம் திகதியிலிருந்து 2023 நவம்பர் 25ஆம் திகதி வரை போலீஸ் மா அதிபராக தனது கடமையை கச்சிதமாக செய்தவர் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. தனிப்பட்ட விவகாரங்கள் பிரச்சனைகளின் காரணமாக தன்னுயிரை மாய்த்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இப்போது சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் போலீஸ் மா அதிபராக தனது கடமையை செய்தவர் இப்போது தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகள்லாம் தெரிய வரும். இவருக்கு இருந்த பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகளால இந்த ஒரு விஷயம் இப்படியான ஒரு முடிவுக்கு போலீஸ் மா அதிபர் வந்தார் என்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நாட்டில் எதுக்கு பஞ்சம் இல்லாட்டியும் மனித புதைகுழிகளுக்கு பஞ்சமே கிடையாது. செம்மணி மற்றும் குருக்கள் மடம் மனித புதைகுழிகள் பற்றி பேசப்படுகின்ற இந்த சூழ்நிலையில இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத்தளை மனித புதைகுழி பற்றி தான் இப்போது மிக பெருமளவில் பேசப்படுது. பாதிக்கப்பட்ட தரப்பினர் மாத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் ஹமாலி குணரத்னா என்று சொல்லப்படுகிற சட்டத்தரணியூடாக ஒரு மனுவை தாக்கல் செய்து இது குறித்த விசாரணையை CIDயினருக்கு ஆரம்பிக்கும்படி உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்றது மட்டுமல்லாம கண்டுபிடிக்கப்பட்ட 154 எலும்புகளினுடைய DNA பரிசோதனை மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான உத்தரவை பிறப்பிக்க கோரி மனு தாக்கலை செய்திருக்கிறாங்க. இது குறித்த விசாரணை இப்போது மாத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் நடந்து வருது. மாத்தளை மனித புதைக்குழி பற்றிய வரலாறு கதை எங்க தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அளவில் மாத்தளை வைத்தியசாலையில் ஒரு கட்டிடம் கட்டுவதற்கான பணிகளை ஆரம்பிக்கிறாங்க. அதற்கான அஸ்திவாரத்திற்கான குழிகளை தோண்டுகின்ற நேரத்தில் தான் திடீரென அங்கிருந்து எலும்புக்கூடுகளும் மனித எச்சங்களும் கண்டுபிடிக்கப்படுது. உடனடியாக மாத்தளை வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் போலீசில் புகார் அளித்து போலீசார் நீதிமன்றத்திற்கு இது குறித்த தகவல்களை வழங்கியதன் காரணமாக குறித்த புதைகுழியை தோண்டுவதற்கான எச்சங்களை மீட்டி எடுப்பதற்கான பணிகளை தொடங்கும்படி உத்தரவு ஒன்றை மாத்தளை நீதவான் நீதிமன்றம் பிறப்பிக்குது. இந்த அடிப்படையில் தான் பல்வேறு குழுக்களுடைய கண்காணிப்புகள் குறித்த அகழ்வு பணி மேற்கொள்ளப்படுது. இந்த குழியிலிருந்து கிட்டத்தட்ட 154 எலும்புக்கூடுகள் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்படுது. இந்த ஒரு விஷயம் அந்த காலகட்டத்தில் பெரியோர் பேசுபொருளாக மாறிய உடனே இது குறித்து ஒரு விசாரணை ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவங்க ஓய்வு பெற்ற நீதியரசர் இமாம் அவங்களோட தலைமையின் கீழே ஒரு ஜனாதிபதி குழுவை நியமித்து விசாரணைகளை தொடங்க சொல்றாங்க. பேராசிரியர் ராஜ் சோமதேவ அவங்களும் வைத்தியர் அஜித் ஜெயசேன இருவரும் இணைந்து குறித்த மனித புதைக்குழி சம்பந்தமாக ஆய்வுகளை ஆரம்பிக்காங்க. இவங்களோட ஆய்வுல கண்டறியப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவை 1986 தொடக்கம் 1990 வரை காலப்பகுதியில் நடந்த கொலைகளுக்கான சான்றுகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க கண்டறிஞ்சாங்க. குறித்த உடல்கள் பயங்கரமான முறையில் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுதான் கூட்டமாக புதைக்கப்பட்டிருக்காங்க, மொத்தமாக புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களோட ஆய்வுல கண்டறிஞ்சாங்க. சித்திரவதை செய்யப்பட்டதுக்கான சான்றுகளை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. சில எலும்புக்கூடுகள் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில வேறாக பிரிக்கப்பட்ட நிலையில தான் எலும்புக்கூடுகள் இருந்திருக்கு. அதுபோக சில எலும்புக்கூடுகள்ல நீண்ட ஆணிகள்
ஆழமாக அடிக்கப்பட்ட சூழ்நிலையில அந்த ஆணிகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதுபோக சித்திரவதைக்கு பயன்படுத்தப்படும் வகையில தூக்கு கயிர்கள் அவர்களுடைய கால்களை மாட்டப்பட்டிருக்கு. அதாவது தலைகளாக தொங்க வைத்து சித்திரவதை செய்ததுக்கான அடையாளமாகத்தான் அந்த கயிறுகள் அந்த கால்கள்ல கட்டப்பட்ட நிலையையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுபோக அனைத்து பிரேதங்களும் கிட்டத்தட்ட ஆடை இன்றியே புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இவை எதுவுமே மத அல்லது கலாச்சார அடிப்படையில் அடக்கம் செய்யப்பட்ட பிரேதங்கள் கிடையாது. வெறுமனே நிர்வாணமாகத்தான் ஒன்றன் மீன் ஒன்று வைக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த பிரேதங்கள், இந்த எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இவை அனைத்தும் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு மொத்தமாக ஒரு குழியில் புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுது. அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்களோட அறிக்கை சொல்லியிருக்கு. இந்த புதைகுழியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பொத்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது சீனா நாட்டினுடைய உற்பத்தி, பெண்கள் ஆடைக்கு பயன்படுத்துகிற பொத்தான் அப்படின்ற ஒரு விஷயமும், ஒரு மருந்து போத்தலும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த மருந்து போத்தலுடைய உற்பத்தி திகதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988ஆம் ஆண்டு அப்படின்ற ஒரு விஷயமும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுபோக மருத்துவமனையில கட்டுப்போடுவதற்கு பயன்படுத்தும் துணிகளும் கைப்பற்றப்பட்டிருக்கு. இவைகள் 80 காலப்பகுதியில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்ற ஒரு விஷயமும், அதுபோக 19 மோதிரங்களும் இரும்பு சங்கிலிகளும் அந்த புதைக்குழியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட விடயங்களையும் அவங்களுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. குறித்த எலும்புக்கூடுகளுடைய சில மாதிரிகளை அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு ஆய்வு மையத்துக்கு அனுப்பினாங்க. இவங்களுடைய அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறித்த எலும்பு கூடுகள் 1950ஆம் ஆண்டுகளுக்கு முன்னமே புதைக்கப்பட்டது. இவர்கள் அனைவருமே தொற்று நோய்க்கு ஆளாக்கப்பட்டதன் காரணமாக இவர்கள் ஒரே குழியில புதைக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறித்த ஆய்வு குறிப்பிட்டிருக்குது. இந்த ஒரு அறிக்கையை மையப்படுத்தி தான் குறித்த ஜனாதிபதி ஆணைக்குழு தொற்று நோய்க்கு ஆளானதன் காரணமாகத்தான் இவர்கள் ஒரே குழியில் புதைக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை அவங்க சமர்ப்பிச்சாங்க. எடுகோலாகவும் மேற்கோளாகவும் அவங்க காட்டினது என்ன? அமெரிக்காவினுடைய புளோரிடா மாநிலத்தில் இருக்கின்ற ஆய்வு மையத்தில் குறித்த உடற்பாகங்களுடைய மாதிரிகளை அனுப்பி வைக்கப்பட்டு இந்த ஒரு பரிசோதனை நடந்திருக்கு அப்படின்னு ஒரு நியாயத்தை சொல்லி இருந்தாங்க. இந்த ஒரு அறிக்கை குறித்து ராஜ் சோமதேவ உள்ளிட்ட நிபுணர்கள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைச்சாங்க. விமர்சனங்களை முன்வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1950ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு முன்னால் புதைக்கப்பட்டதாக இருந்தா எப்படி 1980ஆம் ஆண்டு அல்லது 1988ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இதுக்குள்ள இருக்கும்? தொற்று நோயால் மனிதர்கள் இறப்பதாக இருந்தா எப்படி ஆணி எலும்புகள்ல ஏறி இருக்கும்? தலைகள் துண்டிக்கப்பட்டது எதனால, ஏன் நிர்வாணமாக புதைக்கப்பட்டாங்க அப்படின்ற பல்வேறு கேள்விகளையும் அந்த ஒரு அறிக்கைக்கு எதிரான தமது விமர்சனங்கள் முன் வச்சிருந்தாங்க. தொற்று நோயால் மனிதர்கள் இறப்பதாக இருந்தா யார் இறந்திருக்கணும்? வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயது முதிர்ந்த பெண்கள், சிறுவர்கள் தான் இப்படி தொற்று நோய்களின் காரணமாக உயிரிழக்கிறவங்க. ஆனா இந்த புதைகுழியில புதைக்கப்பட்டவர்களுடைய வயது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்துமே 20 தொடக்கம் 25 வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எப்போதுமே தவறு செய்யறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுடைய அறிக்கையும் அமெரிக்காவுடைய ஆய்வுகள் தான் முற்படுத்துறாங்க. இப்போது ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் FBI அறிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லடா டொனால்ட் ட்ரம்ப் கோவிச்சுக் கொள்வாரு அப்படின்னு ஒரு வாதத்தை தான் இப்போது மொட்டு கட்சி சார்பாக இருக்கின்றவங்க ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குழுவினர் இந்த ஒரு விஷயத்திலும் அந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல இன்னொரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித புதைகுழி விவகாரத்துல கோட்டாபய ராஜபக்ச சிக்குவாரா அப்படின்ற ஒரு விஷயம். எதனால கோட்டாபய ராஜபக்ச இதுல சிக்குவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாத்தள மாவட்டத்தினுடைய இராணுவ ஒருங்கிணைப்பாளராக அன்றைய காலகட்டத்தில் கடமையில் இருந்தவர் தான் கோட்டாபய ராஜபக்ச. அந்த காலகட்டத்தில் போலீஸ் மற்றும் இராணுவம், அதுபோக மாவட்ட செயலாளர் நிர்வாகம் அனைத்தையுமே இவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்ததாக சொல்லப்படுது. அதுபோக இந்த புதைகுழி இருந்த அந்த வளாகத்தில் இராணுவ முகாமும் இருந்ததாக சொல்லப்படுது. எனவே ஒருவேளை திட்டமிட்டு இந்த 154 பேரும் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு இந்த புதைகுழியில தான் புதைக்கப்பட்டதாக இருந்தால் நிச்சயமாக இது கோட்டாபய ராஜபக்ச அவங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பில்லை. அவ்வாறு தெரியாமல் நடந்திருந்தாலும் கூட இவருடைய ஆளுகைக்கு கீழே, இவருடைய நிர்வாக அலகுக்கு கீழே இருந்து நடந்த ஒரு விஷயம் குறித்து நிச்சயமா அவர் பொறுப்பு கூற வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்ற ஒரு விஷயம் தான் இப்போது பேசப்படுது. அதனால் தான் கோட்டாபய ராஜபக்ச மனித புதைகுழி விவகாரத்துல சிக்குவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கு. அதுபோக 1980ஆம் ஆண்டு அல்லது 1988ஆம் ஆண்டு இந்த காலப்பகுதி ஜேவிபியினுடைய போராட்டங்கள் நடந்து வந்த கால சூழ்நிலையில தான் அன்று ஆட்சியில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சி கச்சிதமாக திட்டமிட்டு
பல்வேறு வதை முகாம்களை பட்டலந்த போன்ற வதை முகாம்களை நடத்தி வந்தாங்க. அரசுக்கு எதிராக செயல்பட்டவங்க, அரசுக்கு எதிராக எழுகின்ற கோஷங்கள், கருத்துக்களை அடக்குவதற்காகவும் சித்திரவதை முகாம்களை நடத்தி வந்த சம்பவங்களும் கடந்த காலங்களில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருந்தது. இப்போது பாதிக்கப்பட்ட மக்கள் மாத்தள நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கலை செய்திருக்கிறாங்க. நேற்றைய தினம் இது குறித்த தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த வழக்கு மேலும் நடந்து வருவதாகத்தான் செய்திகள் சொல்லுது. 2012 காலப்பகுதியில் இந்த ஒரு புதைகுழியில் இருந்து எலும்புகள் கண்டெடுக்கப்பட்ட உடனே இதற்காக முழுக்க குரல் கொடுத்த தனி நபர் தான் இப்போது நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருப்பதனால இதற்கான நீதி கிடைக்கும் என்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இப்போது மக்களுக்கு உருவாகி இருக்கு. மாத்தள மனித புதைகுழி விவகாரத்துல நீதி கிடைக்கணும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே போன்றுதான் செம்மணி மற்றும் குருக்கள் மடம் போன்ற மனித புதைக்குழி சம்பந்தமாகவும் நீதி கிடைக்கணும். இங்கு பாதிக்கப்பட்டவங்க சிங்களவர்களா, தமிழர்களா, முஸ்லிம்களா என்று பார்ப்பதற்கு அப்பால பாதிக்கப்பட்டவர்கள் இலங்கையர்கள், எனவே சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் இந்த ஒரு விஷயத்தில் சுயாதீனமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்ட இவர்களுக்கான தண்டனைகளை கொடுப்பதுதான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு நீதியாக இருக்கும். மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.